Good morning. நம்ம இந்த வீடியோல genetic disorders பத்தி பார்க்க போறோம். So genetic disorders அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா it is a category of disease that is inherited from either both the parents or one of the parent. ஓகேங்களா? So அது parents கிட்ட இருந்து inherit ஆயிருக்குது, transfer ஆயிருக்குது, either ரெண்டு parents கிட்ட இருந்து இருக்கலாம் இல்லனா either one of the parents கிட்ட இருந்து நம்ம inherit பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? So that is called as genetic disorders. ஓகேவா? அதுல நம்ம இந்த வீடியோல நம்ம cystic fibrosis அப்படிங்கிற ஜெனடிக் டிசார்டர் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒயிட் பீப்புள் கிட்டக்க ரொம்ப ப்ரிவலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த cystic fibrosis அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்னா இட் plugs the air pathway. ஓகேங்களா? ஸோ நம்ம பாடியில் ஏர் போகிற இடம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எங்கள் லங்ஸ். ஓகேங்களா? அதில் ப்ளக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட்லி இட் கிளாட்ஸ் த டக்ட். ஓகேங்களா? ஸோ டக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளங்கள். ஓகேங்களா? நாளங்களில் குட்டி குட்டி கிளாட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது அப்போ எந்த மாதிரியான டிசீசஸ் வந்து காஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் பாத்வேல இது டிஸ்டர்ப் பண்ணுறதுனால இட் காசஸ் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் அண்ட் இது டைஜஸ்டிவ் டக்ட், அதாவது பேன்க்ரியாஸ்லேருந்து இன்டெஸ்டைன் போகிற டக்டில் தான் என்ன பண்ணுதுன்னா கிளாட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இட் ஆல்சோ காசஸ் சம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? ஸோ சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் ஃபார்ம்ஸ் திக் ஸ்டிக்கி மியூக்கஸ். எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுது? ஏர் பாத்வேலையும் இன்டெஸ்டைன் பேன்க்ரியாஸ்லேருந்து இன்டெஸ்டைனுக்கு போகிற டக்ட்லேயும் கிளாட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய ஜீன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம் நம்பர் 7ல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஜீன் வந்து எந்த ப்ரோட்டீனுக்கு கோட் பண்ணுது? எப்போவுமே ஒரு ஜீனுனா அது என்ன பண்ணும்? ஏதோ ஒரு ப்ரோட்டீனுக்கு கோட் பண்ணும் இல்லைங்களா? ஸோ இட் என்கோட்ஸ் ஃபார் த ப்ரோட்டீன் CFTR. ஓகேங்களா? ஸோ CF protein coded by the gene present in chromosome 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா cystic fibrosis transmembrane conductance regulator. ஓகேவா? ஸோ இந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கண்டிஷனில் இந்த ப்ரோட்டீன் வந்து குளோரைடு அயானுடைய பேசேஜை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? the movement of chlorine inside the cell and outside the cell கண்ட்ரோல் பண்ணுறது தான் யாரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த CFTR அப்படின்ற ப்ரோட்டீனுடைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் அந்த ஏதோ ஒரு இண்டிவிஜுவலுடைய பாடியில் இந்த ஜீன் மியூட்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் ப்ரொடியூஸ் சம் டிஸ்ஃபங்க்ஷனல் CFTR. அந்த CFTR வந்து என்ன பண்ணும்னா இட் won't allow the proper passage of chloride ion inside and outside the cell. ஓகேங்களா? ஸோ which results in accumulation of chloride ion inside the cell and the chloride ion ஒரு செல்லுக்குள்ளார பில்டப் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த கிளாட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த கிளாட்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு திக் ஸ்டிக்கி மியூக்கஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் cystic fibrosis? The accumulation of chloride ion inside the cell due to the dysfunctioning of CFTR protein that is present in the channels that allow the passage of chlorine inside and outside the cell. Is it clear? ஸோ ஜெனட்டிக்ஸ் ஆஃப் த டிசீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எப்போவுமே ஒரு அலீல் அப்படின்றது 3 கண்டிஷன்ஸில் இருக்கலாம். அது என்னெல்லாம்னா ஹோமோசைகஸ் டாமினன்ட், ஹெட்டிரோசைகஸ் அண்ட் ஹோமோசைகஸ் ரெசிசிவ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3 கண்டிஷன்ஸில் வந்து அலீல் ஒரு ஆர்கானிசம்ஸில் இருக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த CFTR அப்படின்ற ப்ரோட்டீனை என்கோட் பண்ணக்கூடிய ஜீன் வந்து ஹோமோசைகஸ் டாமினன்ட் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன பண்ணும்? இட் வில் help in the formation of functional CFTR protein and the individual will be normal individual. ஓகேங்களா? நார்மல் இண்டிவிஜுவலாக இருப்பாங்க. அண்ட் ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷனில் பார்த்தோன்னா இட் ஒன் அலீல் வந்து என்ன பண்ணும்? இட் வில் help in the expression of normal or functional CFTR protein and the another recessive allele will do the formation of
dysfunctional CFTR protein. ஓகேங்களா, பட் நம்மளுடைய பாடியில் ஒரு allele is enough for the production of CFTR protein from one allele is enough for the normal functioning of the CFTR. ஸோ இதில் ஹெட்டிரோசைகஸாக இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் எப்படி தான் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் இண்டிவிஜுவல்ஸாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா, அதே இது ஹோமோசைகஸ் ரெசிசிவாக இருந்துச்சு அப்படின்னா this will produce dysfunctional CFTR and the individual will be diseased individual. Okay, so this is all about the genetics of cystic fibrosis. Okay, so cystic fibrosis அப்படின்ற disease எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா formation of thicky mucus in the air passages and also the duct from the pancreas to the intestine. ஓகேங்களா, ஸோ இதில் clots ஃபார்ம் ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் அண்ட் டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ் வருது. ஸோ எதனால clot ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அக்யூமுலேஷன் ஆஃப் குளோரைட் அயான். எதனால குளோரைட் அயான் அதில் அக்யூமுலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செல்லோடைய மெம்பரைனில் CFTR அப்படின்ற ப்ரோட்டீன் இருக்கும். அந்த ப்ரோட்டீன் என்கோட் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் வந்து எதில் இருக்கும்னா குரோமோசோம் நம்பர் 7ல் இருக்கும். அந்த ஜீன்ஸ் வந்து டிஸ்ஃபங்க்ஷனல் ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்ஃபங்க்ஷனல் CFTR ப்ரொடியூஸ் ஆகுது which ultimately cause the or disturb the passage of chloride ion in the cell. ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகுது chloride ion build-up ஒரு செல்லில் அதிகமாக நடக்கிறதுனால அதில் வந்து என்ன ஆகுது அந்த ஸ்டிக்கி மியூக்கஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, ஸோ எதனால நம்ம எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல எல்லாம் அலீல்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டிசீஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமோசைகஸ் ரெசிசிவ் கண்டிஷனில் இருந்ததுனால தான் நம்மளுக்கு அந்த சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படின்ற. இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஃபினாமினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷனில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு allele will be dominant and another allele will be recessive இல்லைங்களா. ஸோ the dominant allele will produce functional CFTR whereas the recessive allele will produce dysfunctional CFTR. நம்ம ஹெட்டிரோசைகஸ் இண்டிவிஜுவல்ஸில் எடுத்து எக்ஸாமின் பண்ணோம்னா both the proteins, that is both functional and dysfunctional CFTR are observed. ஸோ ரெண்டு அலீலுமே எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்னா அந்த கண்டிஷனில் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கோடாமினன்ஸ் இல்லைன்னா கோடாமினன்ட் ஜெனட்டிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ விச் இஸ் cystic fibrosis forms an example of codominance. Okay.